Sum number 21. If 2s is to 3t is the duplicate ratio of 2s minus p is to 3t minus p, then ஸோ இந்த இடத்துல டூப்ளிகேட் ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் இதோட டூப்ளிகேட் ரேஷியோ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ 2s சொல்யூஷன் பண்ணலாம். 2s இஸ் டு 3t, டூப்ளிகேட் ரேஷியோனா ஸ்கொயர். ஸோ 2s மைனஸ் p the whole square is to 3t minus p the whole square. அடுத்து இப்போ ஸ்கொயர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை, இதை இதோட அதை இதோடையும் பண்ண போகிறோம். இப்போ 2s இங்கிட்டு 3t மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இது இங்கிட்டு வந்துடும். அதே மாதிரி இங்கே 3t 2s மைனஸ் பி இதை ஹோல் ஸ்கொயர் இங்கிட்டு போய். ஸோ இப்போ நம்ம வந்து நார்மலாக இதை வந்து உள்ள இன்னரோட மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஆனால் இந்த சம்மில் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை வந்து நம்ம நோட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா இங்கே எழுதுகிறேன். ஓகே, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இந்த ஃபார்முலா தான் இந்த சம்மில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இது கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கேயும் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னர் வேல்யூவோட நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணுவோமா? 2s இங்கே ஏ ஸ்கொயர், அப்போ 9t ஸ்கொயர், 9t ஸ்கொயர். ஏன்னா 3a தான் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம், டீயை பண்ணல, அப்போ டி ஸ்கொயர் போடுறோம். அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab, 2 3 இன்ட்டு 2 6, அப்போ 6pt. அதே தான் இந்த பக்கம் 3t பை 4s ஸ்கொயர், 4s ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4sp. இப்போ ரெண்டு வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவுட்டர் வேல்யூவை இன்னர் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 18st ஸ்கொயர் ப்ளஸ் 2sp ஸ்கொயர் மைனஸ் 12spt. அதே தான் இந்த பக்கம், இந்த மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி 3t உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். 3t உள்ள மல்டிப்ளை பண்ணால் 12ts ஸ்கொயர் ப்ளஸ் 3tp ஸ்கொயர் மைனஸ் 12spt. இந்த பக்கமும் 12spt இருக்குது, இந்த பக்கமும் 12spt இருக்குது. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணுறோம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? 18st ஸ்கொயர் ப்ளஸ் 2sp ஸ்கொயர் ஈக்குவல் டு 12ts ஸ்கொயர் ப்ளஸ் 3tp ஸ்கொயர். இப்போ இந்த பக்கம் 18st இருக்குது, இந்த பக்கம் 12st இருக்குது. ஸோ இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இங்கே p இருக்குது, இங்கேயும் p இருக்குது. ஸோ காமனாக எடுக்கிறதுக்காக இதை நம்ம வந்து அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். ஸோ 18st ஸ்கொயர் இந்த பக்கம் வரும் மைனஸ் 12ts ஸ்கொயர் ஈக்குவல் டு 3tp ஸ்கொயர் மைனஸ் 2sp ஸ்கொயர். இங்கே 6st காமனாக எடுக்கலாம், இங்கே p மட்டும்தான் காமனாக எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து காமனாக எடுக்கிறது. 6st காமனாக எடுத்துட்டோம்னா 3t மைனஸ் 2s இருக்கும். இங்கே pயை காமனாக எடுத்துட்டோம்னா 3t மைனஸ் 2s காமனாக இருக்கும். ஸோ இதுவும் சேம் வேல்யூ. ஸோ கேன்சல் பண்ணிட்டோம்னா கொஸ்டினில் தென் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம p ஈக்குவல் டு பியோட வேல்யூ ஒரு வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதான் ஆன்சர். p ஈக்குவல் டு 6st, இதுதான் ஆன்சர். B. Sum number 22. If PQ is equal to P is to Q is equal to 2 is to 3 and X is to Y is equal to 4 is to 5, then value of 5px plus 3qy is to 10px plus 4qy
இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பிக்யூட வேல்யூவும் கொடுத்தாச்சு, எக்ஸ்ஒய்யோட வேல்யூவும் கொடுத்தாச்சு. நம்ம இந்த வேல்யூவை இந்த வேல்யூவில் போய் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான சம். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். பியோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2, க்யூவோட வேல்யூ 3, அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 5. இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணலாம். இதை நம்ம இப்படியே போட்டு அதுக்கப்புறமா டிவைடில் போட்டோம்னா ஈஸியாக கேன்சல் பண்ணுறது பண்ணிக்கலாம். இல்லை இப்போயே நம்ம டிவிஷனில் போட்டு கடைசியாக கேன்சல் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஓகே, 5px அப்படின்னா 5, p 2, x 4 + 3, க்யூவோட வேல்யூ என்ன 3, ஒய்யோட வேல்யூ 5 இஸ் 2. 10ல் பியோட வேல்யூ 2, எக்ஸோட வேல்யூ 4 + 4, க்யூவோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 5. ஸோ இந்த இடத்துல இதையும் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். 4 2s are 8, 5 8s are 40 + 3 3s are 9, 5 9s are 45 is 2. 4 2s are 8, 8 and 10, 80 + 4 3s are 12 into 60. So 40 + 45, 85 is 2. இந்த பக்கம் 80 + 60 140. இப்போ நம்ம டிவிஷனில் போட்டு 85 is 140 5ஆல் பண்ணோம்னா மேலே 17, கீழே 28. 5ஆல் 2 டிவைட் பண்ணோம்னா இதான் ஆன்சர். ஸோ 17 is 28. ஆப்ஷன் சி. Sum number 23. The number which when subtracted from each of the term of the ratio 19:31 reducing it to 1:4. இது சிமிலர் எந்த சம்முக்கு சிமிலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th சம் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணோம். ஸோ ஓகே, இதையும் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுவும் 17th சம் மாதிரி ஈஸி தான். ஓகே, 19:31 இந்த பக்கம் 1:4. இதோட 19:31 ஒரு நம்பர் சப்ராக்ட் பண்ணோம்னா அதன் மூலமாக வர ஆன்சர் ரெடியூஸ் ஆகுது. எதுக்கு? 1:4. ஈச் ஆஃப் த டேர்ம் ஆஃப் த ரேஷியோ 19 ரெடியூஸ் ஆகுது டு 1:4. அப்போ அந்த நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். என்ன ஆகுது? சப்ராக்டட், அப்போ மைனஸ். ஸோ ஈஸியாக போட்டுக்கலாம். 19 - x 19 இதோட ஒரு நம்பர் மைனஸ் ஆகுது, அப்போ -x. அதே மாதிரி 19 - x அதே மாதிரி 31 - x = 1:4. இப்போ இதோட அதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி 4 19 - x அதே மாதிரி இங்கிட்டு 1/31 - x. ஸோ 19 × 4 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76 - 4x = 31 - x. இது அப்படியே தாங்க இருக்கும். ஸோ இந்த இடத்துல -4x இருக்குது. ஸோ இதை இந்த பக்கம் கொண்டு போனால் நமக்கு அடுத்து நம்ம ஸ்டெப் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 76 அப்படியே இருக்கட்டும். 31 -31 இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இதை அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா 4x - x இருக்கும். ஸோ 76 - 31 45 = 4x - x 3x. அப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸு தெரிஞ்சிருக்கோம். இப்போவே x = 15. அப்போ ஆன்சர் 23க்கு ஆன்சர் 15. ஆப்ஷன் ஏ. சம் நம்பர் 24. Daily earning of 2 persons are in the ratio 4:5 and their daily expenses are in the ratio 7:9. If each save 50 per day, the daily earning எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டெய்லி ஏர்னிங். ஓகே, ஸோ ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க அவங்களோட ஏர்னிங் எவ்வளோன்னு. நம்ம அதை ருபீஸில் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு பேரையும் ருபீஸில் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ரேஷியோ ஆஃப் ஏர்னிங் எவ்வளோ = 4:5. எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ? ரேஷியோ எக்ஸ்பென்ஸ்
7:9. சேவிங் எவ்வளோ? 50. ஓகே, இப்போ வந்து சேவ் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 50 ரூபீஸ் சேவ் பண்ணுறாங்க பெர் டே. சேவிங்கிறது எதுலேருந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்னிங், நம்ம சம்பாதிக்கிறதுலேருந்து தான் நம்மளால் வந்து சேமிக்க முடியும். ஸோ இந்த 50 வந்து நம்ம ஏர்னிங்கோட தான் மைனஸ் பண்ணிட்டு இதை தனி ரேஷியோவை எடுத்து இந்த சம் மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ 4x, இது வந்து 4xன்னு எடுத்துக்குவோம், -50. ஏன் ஏர்னிங்கோட மைனஸ் பண்ணுறோம்னா, சேவ் பண்ணுறது நம்ம சம்பாதிக்கிறது தான் சேவ் பண்ண முடியும். ஸோ 4x - 50 அதே மாதிரி தான் = 5x - 50 = ரேஷியோ, எக்ஸ்பென்ஸோட ரேஷியோ 7:9. இதே மாதிரி இதோட சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணோம்னா இது இதை வந்து 9 வந்து இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். 9 4x - 50 = 7 5x - 50. ஸோ 9 4 36x minus 5 9 are 45. ஸோ 450 = இந்த பக்கம் 35x minus 350. அப்போ இதுலேயே நம்ம எக்ஸு கண்டுபிடிச்சிடலாம். x = 100. ஸோ 36 இந்த பக்கம் 35x இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸில் வரும். ஸோ எக்ஸ் வந்துடும். x = 350 மைனஸில் இருக்குது, இது போனால் ப்ளஸில் வரும். ஸோ 100 ஆன்சர். x = 100. இப்போ x = 100 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டு பேருடைய ஏர்னிங்கை கண்டுபிடிக்கணும்னா 4 5 இருக்குது ஏர்னிங் ரேஷியோவில். இப்போ 4x 5x. இப்போ 4xல் எக்ஸுக்கு பதிலாக 100 அப்ளை பண்ணால் 400. 5xல் எக்ஸுக்கு பதிலாக 100 பண்ணால் 500. ஸோ அவங்களோட டோட்டல் ஏர்னிங் வந்து 400 500 பெர் டே. ஆன்சர் வந்து சி. சம் நம்பர் 25. The ratio between speed of two train 7:8. If the second train run 400 km in 5 hours, the speed of first train. இதான் கொஸ்டின். இப்போ நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் ஃபஸ்ட்டு ட்ரெயின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்பீட் ஆஃப் செகண்ட் ட்ரெயினே நமக்கு கொடுக்கல, ஆனால் அது சம்மந்தமாக சில க்ளூஸ் இருக்குது. அதாவது 400 கிலோமீட்டர்ஸ் இன் 5 ஹவர்ஸில் ரன் ஆகுது அந்த ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு சின்ன க்ளூ இருக்குது. ஸோ நம்ம இதை வச்சு அந்த ஸ்பீட் ஆஃப் ஃபஸ்ட்டு ட்ரெயினை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா, ஸ்பீட் ஆஃப் செகண்ட் ட்ரெயின் வந்து ஈஸியாக 400 / 5 = 80. அப்போ 80 கிலோமீட்டர் பெர் ஹவரில் அந்த செகண்ட் ட்ரெயின் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் ட்ரெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிள். ஸ்பீட் ஆஃப் ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஸ்பீட் ஆஃப் செகண்ட் ட்ரெயின் = ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7/8. இந்த இப்போ S2 வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ S1/S2 என்ன 80 = 7/8. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா S1 = 7 × 80 / 8. ஸோ 8 1s are 8, 8 10s are 80 = ஸ்பீட் ஆஃப் ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து இப்போ கண்டுபிடிச்சாச்சு 70 km/h. ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ ஸ்பீட் ஆஃப் ஃபஸ்ட் ட்ரெயின் வந்து 70 km/h. ஆப்ஷன் சி.